நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால பக்தி ஒலியில பக்தி பிரவஸ்துடன் நிறைய ஒரு இதிகாச புராணங்கள்லாம் கேட்டு இருக்கோம். இதுல என்ன அப்படின்னா, நம்ம கதை சொல்ல முடியாது, தர்மங்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இப்ப மகாபாரத புக்கை படிச்சு முடிச்சிருக்கா? எத்தனை பேர் ராமாயணம் படிச்சு முடிச்சேன்? அவாவாளுக்கு தகுந்தாப்புல எத்தனை பக்தி பிரவசங்களை படிச்சிருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. புக் ஷாப்புக்கு போவா, நிறைய புக்கை வாங்குவோம், ஆத்துல அடுக்கி இருக்கும், கண்டிப்பா படிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாமே ஆசைகள் தான். செய்யணும் செய்யணும் என்ன வறுமையை தவிர செய்யறதுக்கு அந்த டயமானது நெருங்காது. சரி, இப்ப கோவில்ல இருந்து நம்ம உள்ள போகும்போது ஒவ்வொன்றும் பண்ணிட்டு போறோம் இல்லையா? கோவில்ல இருந்து வெளியில வரும் பொழுது தர்மம் பண்ணலாமா? எப்படி தர்மம் பண்றது? இது பல பேருக்கு ஒரு பெரிய கேள்வி. சார், நீங்க கோவில்ல போனா ரெண்டு விஷயங்களை நம்ம பண்றோம். முதல்ல என்ன பண்றோம்? சுவாமி தரிசனம் பண்ணோடனே அங்க யார் இருக்கா கோவில்ல? பூசாரி, சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார்லாம் இருக்கா. இவாலாம் என்ன பண்றா? சுவாமிக்கு நமக்காக தீபாரணை பண்றா. ஓம் வக்ரதுண்டாய தீமகே சுல்பகர்ணாய தீமகே தன்னோ திந்தி பிரச்சோதயாதே அப்படின்னு பிள்ளையாருக்கு தீபாரணை பண்றேன். பிள்ளையாருக்கு தீபாரணை பண்ணா நீங்க என்ன பண்றேன்? விபூதி வாங்குறேன். ஆட்டோமேட்டிக்கா உங்க பையில இருந்து அவளுக்கு கொடுக்குறோம். அது என்னது? அது முதல்ல தானம். அவர் என்ன பண்றார்? அவர் தான் சுவாமியுடைய பிரதிநிதி. அங்க பிள்ளையாருக்கு பிரதிநிதியா அவர் தான். பிள்ளையாருக்கு தீபாரணை பண்ணி அந்த தீபாரணை எடுத்துட்டு வந்தோடனே உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கிறார். இப்படி கொடுக்கிறார், விபூதிய இட்டுகிறார். அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நல்லா இருப்பா அப்படிங்கிறார். உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்கிறாரா? இல்ல. அப்ப சுவாமிகிட்ட நீ கேட்க வந்திருக்க இல்லையா, இன்னைக்கு எக்ஸாம் நல்லபடியா எழுதணும், எனக்கு வேலை இன்டர்வியூ நல்லபடியா நடக்கணும், பிள்ளையாட்ட ஒரு பிரார்த்தனையை போடுற. உண்டில்ல காசு போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு 10 ரூபாய் பணத்தை போடும். அங்க முதல் தானம் நடக்குது. சுவாமி சந்தோஷப்படுற. அடுத்தது அப்படியே பிரதட்சமா எல்லா சனத்தையும் போயிட்டு வந்தோம்னா கோவில்ல காமனா ஒரு உண்டில் வச்சிருப்பான். உன் பிரார்த்தனைக்காக அதுல ஒரு காசை போடும். அது எதுக்கு அப்படின்னா, கோவில்ல விளக்கெரியத்துக்கு, கோவில்ல சிப்பந்திகளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு, சுவாமியுடைய வஸ்திரங்கள்லாம் துவைக்கிறதுக்கு, கோவில்ல ஈபி கட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் அது ஒரு தர்மம். நீ உண்டில போட்டோன்னு அரசாங்கத்துக்கு போதுன்னு நினைக்காத, சுவாமிக்கு கொடுக்குற. அடுத்ததாக இந்த தர்மங்கள் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வர கோவில்ல பிரசாதம் கொடுக்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. நீங்க தொண்டை வாங்கும்போது கோவிலுக்குள்ள போகும்போதே பார்க்கணும், வாசல்ல யாராவது பிச்சைக்காரா இருக்காளான்னு. இருந்தால் நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது 2 தொன்னையா வாங்கிக்கணும். புளியோதரை வாங்குறேன் அப்படின்னா ஒரு தொன்னை உங்களுக்கு, இன்னொரு தொன்னையை வாங்கிக்கணும். வெளியில வரும்பொழுது கண்டிப்பாக நீங்க புளியோதரை கையில வச்சு இருக்கும் போது வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கா இல்லையா, யாரானு கேட்காம இருப்பாளா? அம்மா எனக்கு அந்த புளியோதரை கொடு, அம்மா பசிக்குதுமா எனக்கு கொடுமா, அவனுக்கு கொடுக்காதம்மா, அம்மா எனக்கு கொடுமான்னு ஒரு 10 பேர் சண்டை போடுவாங்க. இது ஒரு தர்மம். கோவில்ல இருந்து வரும் பொழுது இந்த தர்மங்கள்லாம் நம்மளை காப்பாற்றும். சரி, நான் தர்மமே பண்ணாம வரேன். சில பேருக்கு கோவில்ல இருக்க சிவாச்சாரியார், பட்டாச்சாரியார், பூசாரிகளுக்கெல்லாம் தெரியும், இவன் டெய்லி கஸ்டமர் பாரு, அவனை பக்தன்னே சொல்ல மாட்டாவா, கஸ்டமர் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி கஸ்டமர். இந்த மாமா தானே டெய்லி வருவார் கஸ்டமர். அவர் என்ன பண்றார்? டெய்லி கோவிலுக்கு போறவாள்லாம் இருக்கா. கோவில போய் என்ன பண்றாள்? சுவாமியை பிரதட்சணம் பண்ணிட்டு அங்க உட்காந்துட்டு 2 தாத்தாவோட பேசிட்டு வந்துருவா. என்ன நடந்தது அவளால கோவில்ல? அப்படின்னா தர்மம் பண்ணணும். ஒரு ரூபாயான்னு கோவிலுக்கு போகும்போது 1 ரூபா கூட இல்லாம போவான் பாதி பேர். ஒரு 1 ரூபாயான்னு தர்மம் பண்ணணும் டெய்லி. சரி, இது பண்ணலைன்னா என்ன பாவம்? சரி, இதே டெய்லி போற மாமாவுக்கே கதை சொல்றார். என்ன சொல்றார் அவர் வருவார், வரமாட்டு போற, அவர்லாம் 1 ரூபா போட மாட்டார் அப்படி இதே மாமா சொல்லுவார்.
அதே மாதிரி அவருக்கு ஒரு உதவின்னு வரும்போது அவர் செய்ய மாட்டார். அதனால தர்மத்தை பார்த்து செய்யணும். சரி, கோவில்ல இருந்து வந்து நம்ம செய்யலைன்னா என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். வாரத்துல ஒரு நாளான நம்ம டெய்லி போறோம், ஒரு வாரத்துல ஒரு நாள் 10 ரூபா, இல்ல ஒரு பிரதோஷத்தன்னைக்கு ஒரு 10 ரூபா தர்மம் பண்ணணும். அதுமாரி வாசல்ல இருக்கிறவாளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போறேன் இல்லையா, பிச்சைக்காரங்க மாறவே மாட்டாங்க. அவங்களாம் ஏரியா ஒரு நாளைக்கு, ஏமா இந்தாமா என் காத்துல இந்த ட்ரெஸ் இருக்கு, இந்தா போட்டுக்கோ, இந்த வேஷ்டி இருக்குப்பா, இதை நீ கட்டிக்கோ. அவ அக்லியா இருக்கா பார்த்தீங்களா, அழுக்கு வேஷ்டிலாம் வச்சுருப்பா பார்த்தீங்களா, அவ எடுக்கிற அந்த பாத்திர பிச்சையா இருக்கும். நீங்க கூட புது பாத்திரம் வாங்கி கொடுக்கலாம். அவன் மேல வருவான் சார். பிக்ஷை எடுக்கிறான் மட்டும் நினைக்காதீங்க, சுவாமி எங்கேயோ அவனை தூக்கி விட்டுருவார். நேற்று வரைக்கும் நீங்க பிச்சைக்காரனா பாக்குறோம், மறுநாள் கால பார்த்தீங்கன்னா வண்டி வீழ்த்திட்டு இருப்பான். சாமி எனக்கு கொஞ்சம் வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் பிச்சை எடுக்கிறத நிறுத்திட்டு நான் வேலைக்கு போறேன்பா. பார்த்தீங்களா, சுவாமி எங்கேருந்து எங்க கொண்டு எழுப்புறாரு பார்த்தீங்களா. அப்போ உங்களை மறக்கவே மாட்டான். இந்த பிச்சைக்காரங்கெல்லாம் பார்த்தா ஆத்துல நிறைய துணிமணிலாம் இருக்கும், போட்டு பிளாஸ்டிக் பக்கெட் வாங்குவா. அதெல்லாம் வாங்காதீங்க, ஏழைகளுக்கு கொடுங்கள். பிளாஸ்டிக் பக்கெட் 25 ரூபாய்க்கு வாங்கி போயிடலாம். ஆனா அந்த ட்ரெஸ் நீங்க கொடுத்தேன்னா அவ சந்தோஷப்பட்டு போட்டுப்பா. அனாத ஆசிரமத்துக்குலாம் நம்ம கொடுக்கணும். இதுதான் ஒரு தானம். கோவிலுக்கு போய் தான் தர்மம் பண்ணணும் இல்லை, இப்படியும் தர்மம் பண்ணலாம். அதனால ஆன்மீக அன்பர்களே, தர்மத்தை நிறையாக செய்யுங்கள். செஞ்சு மேலும் மேலும் இந்த தர்ம உலகத்தில் கலிபுருஷனோட போராடுறதுக்கு தான் இந்த தர்மம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆத்மா நல்லபடியா போய் சேரணும், உடம்புல எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நேச்சுரலா போகணும். எனக்கு 95 வயசு மாமா பகவான் போட்டிருக்கார் அப்படின்னா 100 வயசு வாழ்வேன். ஏன்னா ஒரு கால்குலேஷன் 95 தான், அவர் போட்ட கால்குலேஷன் 100. சுவாமிகிட்ட என்ன கேட்கணும் தெரியுமா, இவ்வளவு தர்மங்கள் பண்ணாலும், பகவானே இந்த மனித பிறவி கொடுத்திருக்கிறாய், எனக்கு ஆயுளை கொடு, என் கண்கள் இரண்டும் உன்னை தரிசனம் செய்ய வேண்டும், இந்த கைகள் இரண்டும் உனக்கு சேவை செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணேனாலே நமக்கு மறுபிறவி அந்த கோவில்லையே கிடைக்கும். அந்த சுவாமியை தொட்டு நீங்க பூஜை பண்ணுவேன் அடுத்த பிறவி. இப்ப கோயில்ல இருக்க குருக்கள், பட்டாச்சாரியார், பூசாரிலாம் யார் தெரியுமா, பூர்வ கர்மாலாவால பூஜை நல்லா பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால்தான் அவ சுவாமியை தொட்டு பூஜை பண்றா. எல்லாரும் பூஜை பண்ண வேண்டியதானே. அதுக்கு ஒரு நியம தர்மங்கள் இருக்கிறது. அந்த தர்மங்கள் தான் அங்கே சுவாமி நிர்ணயம் பண்ணுவார். அதனால எல்லாரும் நல்ல தர்மங்கள் செய்து அமோகமாக வாழ்ந்து பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாக கேட்டுக்கொள்வோம். ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம.